ஐமீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள தான் இந்த பதிவு. சதீஷ்குமார் என்பவர் ஒரு சமூக ஆர்வலராக 10 ரூபாய் இயக்கத்தில் பயணித்து வருகிறார். 218 வன்னியத்தெரு, மேல்மட்டை, விண்ணமங்கலம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் வசித்து வருகிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஆரணி மற்றும் செய்யாறு ஆகிய 2 நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையங்களில் கழிப்பறை கட்டணம் விவரம் பலகை இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறார், ஒரு ஆர்டிஐ அனுப்புகிறார். செய்யார் நகராட்சிக்கு ஒரு ஆர்டிஐ அனுப்புகிறார். அந்த ஆர்டிஐ புகார் மனுவாக அனுப்புகிறார். இந்த புகார் மனு தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் அவருக்கு ரிப்ளை ஒன்று கொடுக்கிறது. அந்த ரிப்ளையில் சிறுநீர் கழிப்பதற்கு 1 ரூபாய் கட்டணம் என்றும் மலம் கழிப்பதற்கு 2 ரூபாய் கட்டணம் என்றும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இதை மீறினால் குத்தகையை ஒப்பந்தத்தை என்ன பண்ணுவோம், ரத்து செய்து மறு ஏலம் விடப்படும் என்று தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விஷயத்தை அவர் அறிந்து கொண்ட பிறகு மீண்டும் என்று போய் பார்க்கும்போது அங்கே பலகை இல்லாதால் மீண்டும் ஒரு தகவலை அவர் அனுப்புகிறார். சிஎம் செல்க்கு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. சிஎம் செல் பெட்டிஷன்லேருந்து ஒரு ரிப்ளை வருகிறது. நேற்று இந்த சம்பவம் தொடர்பாக செய்யார் காவல் நிலையத்திலிருந்து ஒருத்தர் பேசுகிறார். புருஷோத்தமன் தன்னை ரைட்டர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீங்கள் சதீஷ்குமாரான்னு கேட்குற. ஆமான்னு, இந்த நகராட்சி கட்டண கழிப்பு ஒரு புகார் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் கொடுத்துருக்கேன். அந்த புகாருக்கு உங்களுக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க, நீ ஏன் புகார் கொடுத்த, நீ யார் புகார் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரசாரமாக மிரட்டும் துணியில் அந்த காவல் நிலைய எழுத்தாளர் அவர்கள் பேசியிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லை, அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த குத்தகைதாரர்கிட்ட இந்த சமூக ஆர்வலர் மிரட்டி பணம் பறிக்க மிரட்டினது போலவும், அவர் அந்த பேரத்திற்கு இந்த குத்தகைதாரர் பணியாதனால சமூக ஆர்வலர் மீது வீணான ஒரு புகார் மனுவை அளித்திருப்பதாகவும் சொல்லிட்டு, ரேட்டு பேசலையா படியிலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ உங்களுக்கு போடுறேன், ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். ரொம்ப ஒரு வல்கராக இருக்கும் அந்த ஆடியோ. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமூக ஆர்வலருக்கு உடைய பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். இந்த காவல் செய்யார் காவல் நிலைய எழுத்தாளர் புருஷோத்தமன் மீது திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சதீஷ்குமார் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அது இல்லாமல் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நஷ்டஈடும் கொடுக்க வேண்டும் என்று ஐமீடியா சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு பொது நலமான ஒரு மனு, ஒரு சமூக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. இங்கே திருவண்ணாமலை செய்யாறு ஆரணியில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் உள்ள இந்த கட்டட கழிப்பிடங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான கட்டணங்கள் தான் வசூலித்து வருகிறார்கள். நகராட்சி நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலான கட்டணங்கள் தான் வசூலிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் நகராட்சி இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இல்லாமல் இல்லீகல் பார்க்கிங் கட்டணங்களும் நிறைய இந்த தமிழகம் முழுவதும் இருக்கிறது. ஸ்பெஷலி இப்போ நம்ம அந்த கழிப்பறை கட்டணங்கள் என்பது பார்த்திங்கன்னா நூதன கொள்ளை தான் இருக்குது. குத்தகையில் என்ன விவரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறோ அந்த விலை நிர்ணய பட்டியல் அங்கே கிடையாது. அதிகமான கட்டணங்கள் மினிமமே 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் அப்படி தான் வாங்குகிறாங்க. வேறு வழி இல்லாமல் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, அர்ஜென்ட் அவசரத்துக்கு போயிட்டு வர்றாங்க. இது ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த கட்டண கழிப்பிடம் உள்ளே பார்த்தாலும் சுகாதாரமாக இருக்கிறதா, மிக சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுவும் கிடையாது. அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். இப்பேற்பட்ட குத்தகைதாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை வேணும். அவர்கள் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ இந்த செய்யாறு காவல் நிலைய எழுத்தாளர் புருஷோத்தமனுக்கும் அந்த குத்தகைதாருக்கும் இடையே இருக்கிற கனெக்ஷன் என்ன, ஏன் அவர் அப்படி பேசணும்? ஒரு மனு வந்தால் அதை அழைத்து விசாரிக்கணும். என்ன ஆச்சு, ஏதாச்சு, எதுக்காக புகார் மனு சிஎம் செல்லில் கொடுத்தீங்க என்று அழைத்து விசாரித்திருந்தால் அது நியாயமான ஒரு விசாரணையாக இருந்திருக்கும். அப்படி அழைக்கலை. அவர் பேசுனது அவர் தானே கூட தெரியல. இது மாவட்ட கண்காணிப்பாளர் தான் இதனுடைய விசாரணை உண்மைத்தன்மையை அறிந்து அவர் மீது உண்மை இருக்கும் என்றால் காவல் நிலைய எழுத்தாளர் புருஷத் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐமீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க தம்பி, நாங்கள் செய்யார் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுகிறோம். சொல்லுங்கள் சார்.
ஏதோ நகராட்சியில் கட்டண கழிப்பிடம் போர்டு காணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்துக்கிறீங்களே, என்ன விஷயம்? போர்டு அந்த ரெட் போர்டு இருக்குங்க சார். ரெட் போர்டு இல்லை, ஆ அதுதான் சார். சரி, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? போர்டு இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்பா, இப்போ அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு? இல்லை, ஆல்ரெடி நிறைய இது கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி நகராட்சிக்கே கொடுத்துருக்கோம். அவங்க சைட்லேயும் எதுவும் ஆக்ஷன் எடுக்கல. இப்போ நான் கேட்குறது உனக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இப்போ அதில் போர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏதாச்சும் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்களா? இல்லை, ஒரு பப்ளிக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார். ஒரு பப்ளிக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். எந்த ஊர் நீங்கள்? மேல்மட்ட விண்ணமங்கலம். மேல்மட்ட விண்ணமங்கலம். மேல்மட்ட விண்ணமங்கலமா? ஆமாம். உங்கள் பேர் சார்? என் பேர் புருஷோத்தமன், ரைட்ரு. ஓகேங்க சார். நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்தவர்கிட்ட டீல் என்ன பேசுனீங்களா? துட்டு தர சொல்லி. யாருன்னு தெரியாது எனக்கு. யாருன்னு தெரியாதா? தெரியாது சார். டீல் எடுத்து ஒத்து வரல அப்படின்னா அந்த அது காணும் இதை காணும், இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம் சார். அந்த மாதிரி நான் டீல் பேசி அவர் ஒத்து வரல அப்படின்னா அவரே என் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. ஏன்னா என் சைட்லயும் 10 ரூபாய் இயக்கத்திலே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி போட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன். ஏன் எனக்கு யாராவது பேசியிருந்தாங்கன்னா இதே மாதிரி எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ஆமா, எனக்கு எந்த பயமும் இல்லை. சரி, ஓகே. டீலிங் பேசியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா 10 ரூபாய் இயக்கத்திலே ஏன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆமா, அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சார். ஓகே. ஹலோ ஐயா, வணக்கம். ஐமீடியா பதிவு போட்டிருந்தீங்க இல்லையா? அது என்ன பிரச்சனை ஆக்சுவலா கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ஐயா அது எதுக்குன்னா, நம்ம செய்யாறு ஆரணி 2 இடத்துலையும் வந்து பஸ் ஸ்டாண்டில் பொது கழிப்பிடம் இருக்கு இல்லையா? அந்த கழிப்பிடத்துக்கு வந்து விலையுற பட்டியலை வந்து நான் ஆர்டிஐல கேட்டிருந்தேன். அது பதில் கிடைச்சிது. அதில் வந்து விலையுற பட்டியலாம் வச்சிருக்கீங்களா, அதுக்கு சோதனை செஞ்சிருக்கீங்களா, அதுக்கான நகலை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அந்த நகலில் அதுக்குன்னு ஒரு விலையுற பட்டியலை வச்சு ₹1 வசூலிக்கணும், யூரினுக்கு டாய்லெட்னா ₹2 போகணும் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. அங்கே விலையுற பட்டியலை வச்சு அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தும் தகவல் அறிவிச்சுட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா நான் போயிட்டு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தா அங்கே 2 இடத்துலையுமே இல்லை, அந்த போர்டு இல்லை. அது இல்லைன்றதால நான் வந்து ஏற்கனவே செய்யார்ல அந்த மாநகராட்சிக்கும் வந்து புகார் மனு அனுப்பிச்சிருந்தேன். ஆர்னி கொடுக்கல, செய்யார் கொடுத்துருந்தேன். சரி. அவங்க சைட்லயும் வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வந்து என்னன்னா, கான்ட்ராக்டுக்கு வந்து நான் எச்சரிக்கை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நகல் தான் கொடுத்துருந்தாங்க. சரி. பட் ஆனால் நடவடிக்கை இல்லை, போர்டும் வைக்கல. அவங்க வசூலிக்கிறது பார்த்தீங்கன்னா ₹10 வசூலிக்கிறாங்க. டாய்லெட்டுக்கு போனால் ₹10, யூரின் ₹5 அந்த மாதிரி அதிகமாக தான் வசூலிக்கிறாங்க. ஆனால் கேட்கும்போது பார்த்தா எல்லாமே ₹10 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் போனதுலேயும் ₹10 தான். யூரின் போனாலும் சரி, டாய்லெட் போனாலும் சரி ₹10 அப்படின்றாங்க, ஒரே ரேட்டு. இது சரி போர்டு இல்லையா, நம்மளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா தான் சரி புகார் மனு கொடுக்குன்னு சொல்லிட்டு சிஎம் பெட்டிஷனில் கொடுத்துருந்தேன். சிஎம் பெட்டிஷனில் கொடுத்ததுக்கு இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அந்த மாதிரி ஃபோன், அதான் அவங்க அந்த ரெக்கார்டிங் பெட்டிஷன் கொடுத்தா எதையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது? இல்லை, அது ஹோமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் ஆகுது. என்னது ஹோமிக் அப்படின்னு வருது ஐயா. அதில் ஹோம் செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி வருது ஐயா. அது திருவண்ணாமலை அது கார்பரேஷன் தானே ஃபார்வர்ட் ஆகணும், வசூலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்வர்ட் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? தெரியலைங்க. ஆனால் அதுக்கு தான் வருது. இதுக்கு முன்னாடியும் ஒரு மனு வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படின்னா, எங்கள் ஊரில் ஏரியில் ஒரு மதகு சாவி வந்து திருடு போயிடுச்சு. அதுக்கும் வந்து பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கும் வந்து எப்படின்னா, அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இல்லை, ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஆன்லைனில் வரதை மட்டும் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். திருடுன்னா அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம், ரைட், ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது விலைப்பட்டியல் என்பது கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். கார்பரேஷன் தானே ஆக்ஷன் எடுக்கணும். கார்பரேஷனும் போலீஸே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சரிங்க. இது அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டதில் என்னன்னா, இப்படி சொன்னார்னா, நீங்கள் யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு கேட்டார். எனக்கு புரியலைங்க சார். இல்லை, நீங்கள் யார் கம்ப்ளைண்ட்? ஓகே ஓகே சார். சரிங்க சார். ஓகே. அவர் ரூட தான் பேசுறாரு அவரு. ஓகே ஓகேங்க. அவருக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, அதனால அவர் ரூட பேசுறாரு. சரிங்க. மனிதர்கிட்ட பேசுற மாதிரி அவர் பேசல. அவர் பார்த்தோம், வாய்ஸ் கேட்டோம்.
ஓகே ஓகே ஐயா சரி ஐயா. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எங்க இருக்கீங்க? சதீஷ்குமார் ஐயா என் பேரு. சதீஷ்குமார். எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க? எனக்கு ஊர் வந்து மேல்மட்டை வெண்ணமங்கலம். நான் இங்க ஆர்னில வேலை பார்த்துட்டு இருக்கேன். மேல்மட்டை விண்ணவங்கலாம் செய்யாரா? செய்யாறு தாலுக்கா. ஆமா ஐயா. செய்யார் தாலுக்கா. வீடும் ஆமா. செய்யார் தான் இருக்கா? இல்ல மேல்மட்டை வெண்ணமங்கலம் கிராமம் தான். இங்க பெரணமலூர் பக்கத்துல வரும் ஐயா. ஓ சரி, ஓகே. ஆமா ஐயா. சரி, இது குறித்து உங்களுடைய தலைமைக்கு 10 ரூபாய்க்கு தலைமைக்கு நீங்க தகவல் சொன்னீங்களா? சொல்லியிருக்கேன் ஐயா. இன்னைக்கு தான் ஆவியாக அனுப்பிச்சிருக்கேன். அவர்கிட்ட இருந்து இன்னும் பதில் வரல. ம். சரி அது வந்ததுன்னா அதுக்கு அப்புறம் இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலான்னு புகார் மனு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ம், ம், ம். அது வேணா காப்பி இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புவா. ஒரு மாதிரி அனுப்புறேன் ஐயா. அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம். சரிங்க ஐயா சரி. அதனுடைய போட்டோ எதனா இருக்குங்களா? அந்த கழிப்பிட கட்டினது போட்டோ அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வாங்கினது இருக்குது ஐயா. நான் அதே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் ஐயா. அனுப்பிச்சு விடுங்க. நம்ம மீடியாவில் வந்து அதை பப்ளிஷ் ம் சரிங்க ஐயா சரிங்க. நன்றி ஐயா. நானும் புருஷத்துக்கிட்ட பேசுறேன். சரிங்க. நான் கேட்குறேன். நன்றி நன்றி. அதனால உங்க தலைமை ஆக்ஷன் இருக்கு சார். வெயிட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் சரிங்க ஐயா சரிங்க. நன்றி ஐயா. தலைமைக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இல்லையா? பண்ணிட்டேன் ஐயா. அனுப்பிட்டேன். ஓகே. நல்வினை விஸ்வநாத் ஆமா அவர் சார் அவர்கிட்ட பேசிட்டீங்களா? இல்ல பேசலையா. அவரு பிஸியா இருப்பாரு. அதனால நான் எப்பவுமே அனுப்பிட்டு சொல்லுவேன். அவருக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுவாரு ஃப்ரீயா இருக்கும்போது. அந்த டைம்ல பேசிக்கிறது ஐயா. இது த்ரெட்டனும் போது ஃப்ரீயா இருக்கும்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. உடனே கொஞ்சம் பேசணும் நல்லா இருக்கும். நீங்க உடனே பேசுங்க. அவருக்கு வேணா கொஞ்சம் வேலை இருக்கும், பிஸியா கூட இருப்பாரு, பார்க்காம இருப்பாரு, நோட்டீஸ் பண்ணாம இருப்பாரு. சரிங்க ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இஷ்யூ. ஒரு த்ரெட்டன் கால் வருதுன்னா அவரை என்கொயரி பண்ற மாதிரி பேசல. ஆமா அதான் கால் மாதிரி தான் பேசணும். அது பார்த்தா அது காலை பார்த்தா த்ரெட்டன் கால் தான். உங்களுக்கு ஒரு த்ரெட்டன் கொடுக்குற மாதிரி கால். ஓகே சார். சரிங்களா? அதனால வந்து நீங்க உடனே அவர் நல்ல விஸ்வாதிக்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி பேசுங்க. இது மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க என்ன. சரிங்க ஓகே. ஸ்டேஷன்ல கூப்பிட்டு என்ன ஸ்டேஷன் அது லிமிட்டு? செய்யாறு. எனக்கு அது வந்து செய்யாறு தான் வரும் ஐயா. ஏன்னா செய்யாறு வரும், ஆர்னினா ஆர்னி வந்து ரெண்டு தான் தனித்தனியா மாவட்டம். இது வட்டம் ஐயா. அது செய்யாறுல ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கா? செய்யாறுல வந்து ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. எனக்கு கால் தான் வந்தது. எனக்கு எங்க இருந்து சொல்ல அவரு அந்த ஆடியோ மட்டும் தான் எனக்கு இருக்கு. நீங்க அதை கேட்கணும்ல. செய்யாறுல இருந்து எந்த ஸ்டேஷன் பேசுறீங்கன்னு கேட்கணும். செய்யாறு. இப்போ நம்ம வந்து நியூஸ் பப்ளிஷ் பண்ணும்போது அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? செய்யாறு மட்டும் சொன்னால் நம்ம செய்யாறு எப்படி போட முடியும்? ஓகே. இல்லை அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஐயா. ஏன் சுவிட்ச் ஆஃப் வருது அப்போ? தெரியல. அதான் ஒருவேளை ஃபேக் காலா இல்லை அவங்களே வேற ஒருத்தர் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணாங்களா? அது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபேக்காக கூட இருக்கலாம். ஆமா அது ட்ரூ காலர்ல பார்க்கும்போது வந்து நேம் வந்து சுகன்யான்னு வருது. அப்போ அது ஃபேக்காக தான் இருக்கும் கால். ஃபேக்காக தான் நினைக்கிறேன் ஐயா. அந்த நம்பர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த நம்பர் த்ரெட்டன் வந்து சொல்லிட்டு காவலர் பேர் சொல்லாதீங்க. காவலர் பேர் சொல்லி இந்த நம்பர்ல த்ரெட்டன் வந்து நாங்க பார்க்கும்போது ஃபேக் ஐடியா இருக்கு, அதனால இவர் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கணும், கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்ல அதே ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்குங்க. சரிங்க ஓகே. உண்மையாவே புருஷத்தை தான் கால் பண்ணாருன்னா அவரு அங்க மாட்டிக்கிடுவாரு. ஆமா தெரிஞ்சிடும் கண்டிப்பா. ஓகே சரிங்களா? அதனால உடனே என்ன பண்ணுங்க, அந்த நம்பருக்கு அந்த நம்பரை போட்டு டீட்டெயில் போட்டு எந்த டைம்ல வந்தது அந்த கால் ரெக்கார்டு ஒரு ஆடியோ மாதிரி ஒரு பென்ல காப்பி பண்ணி அந்த டைம் எத்தனை மணிக்கு வந்தது, யார் என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா ஒரு பெட்டிஷன் எழுதி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுங்க. ஃபார்வர்ட் ஜேசி ஆஃபீஸ்க்கு போட்டுருங்க, கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் போட்டுருங்க. சரிங்க புரியுதுங்களா? அதே சிஎம் செல்லுக்கு அதே ஒரு பெட்டிஷன் போட்டுருங்க. சரிங்க ஓகே. அதுலயும் போட்டுறேன். சரிங்க ஓகே. ஆமா இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்ததுக்கு திருப்பி எனக்கு வந்து ஒரு த்ரெட்டன் கால் வந்தது, இது மேல விரைவா வந்து காவல்துறை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கும் ஒரு பெட்டிஷன் ஃபார்வர்ட் பண்ணுங்க. காப்பி டு ஸ்டேஷன் கொடுக்கும், காப்பி டு சிஎம் செல் போட்டுருங்க. ஓகேங்களா? சரிங்க நன்றி. போட்டு அனுப்பிச்சு விட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் விடுங்க. ஏன்னா ஃபேக்கா இருந்தா கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதே அவரே பேசுனா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்க. நமக்கு நியாயம் கிடைக்கணும். அவ்வளவுதான். நாளைக்கு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் லேசா கடந்து போக முடியாது. சரிங்க. இது வந்து நடவடிக்கை எடுக்க வந்து கார்பரேஷன் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆமா இல்லையா? உங்களுக்கு செய்யாத கார்பரேஷன் வருதா முனிசிபாலிட்டி வருதா? அது செய்யாறு முனிசிபாலிட்டி தான் வரும். முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வருது இல்லையா? ஆமா அப்ப அந்த நகராட்சினே வருது. நகராட்சி தான் முனிசிபல் கார்பரேஷன் வரும். சரிங்க. அப்ப அவங்க தான் அது உங்களுக்கு தெளிவா ஆக்ஷன் எடுக்கணும். விலை படியில் போர்டு ஏன் வைக்கலன்னா நகராட்சி அதிகாரிகள் தான் வந்து ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர இவங்க வந்து கேள்வி கேட்கணும். போய் ஸ்டேஷன் விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு 2 டைம் வந்து போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க ஐயா. நேராக வீட்டுக்கும் வந்திருக்காங்க.
இது லா அண்ட் ஆர்டர் கிடையாது உங்களுக்கு. இதுதான் லா அண்ட் ஆர்டர் எப்படி வரும் உங்களுக்கு? இது நகராட்சியுடைய கடமை. நகராட்சி அதை கண்காணிக்க வேண்டியது நகராட்சியுடைய கடமை. கார்பரேட் அவங்க தானே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. நகராட்சி தானே கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க தான் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அப்ப கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க கான்ட்ராக்டோட டீட்டெயிலை கேளுங்க. யாருக்கு கொடுத்தீங்க, ஏன் இது மாதிரி விலைப்பட்டியல் வைக்கல, அவங்களுக்கு உடனே அவங்க மீது கான்ட்ராக்ட் மேல ஆக்ஷன் எடுங்க, உடனே விலைப்பட்டியல் வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் எடுங்க, கமிஷன் தான் எடுக்கணும் ஆக்ஷன். ஆமா, இது ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம இப்படி தான் ரிட்டர்ன் அவர் மாத்தி கமிஷன் ஆக்ஷன் எடுக்கலாம், அவர் மேலே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இது மாதிரி வந்து கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம், நாங்க போட்டோம், இதுக்கு இன்னும் எந்த ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லிட்டு கோர்ட்ல நெகோர் இதுல போட்டுருந்தோம். ம் சரிங்க. ஓகே. புரியுதுங்களா? டேரக்டா சிஎம் செல்லுக்கு திருப்பி அடிக்கலாம் நீங்க. இது மாதிரி இதுல வந்து பெட்டிஷன் போட்டாமா சிஎம் செல் இது நகராட்சி வந்து இது விலைப்பட்டியல் வைக்கல, அதிகமா கட்டணம் வசூலிக்கிறாங்க, நடவடிக்கை இது வரைக்கும் நடவடிக்கை இல்ல, 30 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். இப்பெல்லாம் ஆமாம் ஐயா, 30 டேஸ்க்குள்ள நடவடிக்கை எடுக்கலன்னா உடனே திருப்பி பெட்டிஷன் திருப்பி அடிங்க, நகராட்சி கமிஷன் மேலே அடிங்க. ஓகே சரிங்க. அப்போ 2 பெட்டிஷனா பிரிச்சிரேன் ஐயா. நான் இது சிஎம்ல 2 பெட்டிஷன் பிரிச்சுட்டு எனக்கு த்ரெட்டன் கால் வருது, இந்த நம்பருக்கு எனக்கு த்ரெட்டன் கால் வந்து சொல்லிட்டு போட்டு இது ஒரு மேலேயும் ஒரு புகார் கொடுத்துட்டு அப்புறம் இமெயில் அனுப்புங்க. இமெயில் ஒன்று பிசிக்கலா ஒன்று அனுப்புங்க. சரிங்க. ஓகே. இமெயில ஆடியோ அட்டாச் பண்ணுங்க. பிசிக்கல்ல அட்டாச் பண்ண முடியாது. பிசிக்கல்ல வந்து நீங்க பென் டிரைவ் தான் கொடுக்க முடியும். அது நேர்ல கவர்ல போட்டு அனுப்ப முடியாது நீங்க. சரிங்க. ஓகே. அதோட லிங்க் வேணா எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. எதனா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு லிங்க் எதுனா வந்து அனுப்பிச்சு. சரிங்க. ஓகே. சரிங்களா? அந்த மெயில் காப்பி வேணா அனுப்பிச்சு, இந்த மெயில இந்த ஆடியோ அட்டாச் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த லிங்க் அட்டாச் பண்ண முடியும். சரிங்க. ஓகே. அப்படி அனுப்பிச்சு விடுங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஏன்னா நம்ம வந்து பேசுறது யாருனே தெரியாம நம்ம பேச முடியாதுல்ல. ஆமா, கண்டிப்பா. அதனால நீங்க விஸ்வராஜுக்கு கால் பண்ணுங்க. அவரு கால் பண்ணி என்ன பேசி அவரே இருப்பாரு. அவருக்கு போனா அவர் எதனா கைடன்ஸ் கொடுப்பாரு. இப்ப நான் கொடுத்துருவே பெட்டர் எதனா கொடுப்பாரு இல்லையா? கண்டிப்பா. உங்களுடைய சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க. ஓகே. சரி, புரியுது. ஆக்ஷன் எடுக்கலாம் ரெண்டாவது விஷயம். உங்களோட சேஃப்டி முக்கியம். நாளைக்கு எதனா ஒரு அசம்பவம் ஆயிடுச்சுன்னா லாண்ட் ஆர்டர் ஆயிடும், இஷ்யூ ஆயிடும். ஓகே. அதனால உங்க சேஃப்டி எங்களுக்கு முக்கியன்றதுனால உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஆஸ் எ பர்சன் ஐ மீடியான்னு உங்களுக்கு நான் பேசுறேன். சரிங்களா? ஓகே. நன்றி. இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஸ்டேஷன்ல. சரிங்க. ஓகே. இந்த மாதிரி த்ரெட்டன் கால் வந்து நான் இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். அது குறித்து வந்து நகராட்சியில இருந்து இது மாதிரி எனக்கு தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா அந்த விலைப்பட்டியல் அங்க இல்ல. அது குறித்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு போன் கால் வந்து ஸ்டேஷன்ல இருந்து நான் எஸ்ஐ ரைட்டர் புருஷோத்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்தது. இது மாதிரி வந்து என்னை வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசினாங்க. ஆனா டூ கால பார்க்கும்போது அது அவருடைய நம்பர் இல்ல. ஒருவேளை அவங்க சுகன்யா இருந்தது அவங்களுக்கு மிஸ்ஸஸா கூட இருக்கலாம், அவங்களோட ரிலேஷனா இருக்கலாம், டாக்டரா கூட இருக்கலாம் இல்லையா? அதனால நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. புருஷோத்தம் பேர் வச்சு இது மாதிரி ஒரு த்ரெட்டன் கால் வந்ததுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க. ஓகே. ரெஜிஸ்டர் போஸ்ட்ல ஒன்று அனுப்புங்க. ஓகே. பண்ணிடுறேன். எப்பவுமே எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிங்க. அதே ரிஜிஸ்டர் போஸ்ட்ல ஒன்று அனுப்புங்க, இமெயில ஒன்று அனுப்புங்க. சரிங்க. ஓகே. இமெயில் அனுப்பும்போது கமிஷனர் போலீஸ்க்கும் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஃபார்வர்ட் தான் அதுலயே இருக்கல மெயில் உங்களுக்கு. ஆமா, அது ஃபார்வர்ட் பண்ணி மெயில்ல முடிச்சிடுறேன். ஆமா, டிசி உங்களுக்கு ஏசி டிசி ஆபீஸ் தானே வரும் உங்களுக்கு. ஆமா ஐயா, எனக்கு வந்து இப்போ இங்க வரும், இங்க எஸ்பி ஆபீஸ் ஆரணி வருமா, செய்யார் வருமா? திருவண்ணாமலை தான் எஸ்பி ஆபீஸ். இங்க வந்து டிசி செய்யார் வந்தா எஸ்பி ஆபீஸ்க்கு எஸ்பிக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அதே பெட்டிஷன் எஸ்பிக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லோக்கல் ஸ்டேஷன் மெயில் ஐடி இருக்கும், லோக்கல் ஸ்டேஷன் மெயில் ஐடிக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. சரிங்க. ஓகே. எல்லாமே எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கீங்க. ஓகே. புரியுது. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. தேவைப்பட்டா கூப்பிடுங்க. நிச்சயமா இது ஒரு வீடியோ போடணும். சரிங்க. ஓகே. இது கன்ஃபார்ம் பண்ணீங்க. கன்ஃபார்ம் பண்ணா நான் பேச முடியும், டைரக்டா பேச முடியும், எஸ்பி கிட்ட பேச முடியும். ஓகே. சரிங்க. ஓகே. நான் இப்போ பேசிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. கன்ஃபார்ம் பண்ணி பேசிட்டு சொல்லுங்க, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு. சரிங்க. ஓகே. என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன லிமிட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. அது ஸ்டேஷன்ல ஒருத்தர் இருக்காரா, எஸ்ஐ இருக்காரான்னு கேட்டுச்சு. சரிங்க. ஓகே. சரிங்க. நீங்க ஸ்டேஷன் நம்பர் எடுங்க, அந்த என்ன லிமிட்ல இருந்து கேளுங்க, அந்த லிமிட்ல இருந்து நான் பேசுறேன். சரிங்க. ஓகே, நான் கேட்டேன். நன்றி. நன்றி. ஓகே, நன்றி. இதுபோன்ற சமூக பிரச்சனைகளுக்கு, சமூக ஆர்வலர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பது தமிழக அரசினுடைய தலையாய கடமை. இதுபோன்று தமிழகம் முழுவதும் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஐமீடியா தமிழ் உறுதுணையாக நிற்கும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற பிரச்சனைகள் உங்கள் பகுதியில் நடந்தால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களோடு தோளோடு தோளாக நிற்போம். சமூக ஆர்வலருடைய பாதுகாப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதனால் ஐமீடியா தமிழானது சமூக ஆர்வலருக்காகவும் சமூக நீதிக்காக போராடுகிற போராளிகளுக்காகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆகையினால் இதுபோன்ற பிரச்சனைகள் நீங்கள் ஏதாகிலும் சந்தித்தால்
அல்லது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 8072690599. நன்றி, வணக்கம். அன்புடன் ஐ மீடியா தமிழ்.